மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, கடவுள், சித்தர்கள், ஞானி எல்லாம் திருவிழா கொண்டாடுறது இடமா தான் நினைக்கிறாங்க. அங்கே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு மனிதன் சுயம்பா மாறுறதுக்காக, தான் இந்த இன்பம், இந்த மாதிரி துன்பம், இந்த மாதிரி நிறைந்த ஒரு கொடூரமான வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்காக தான் ஒரு சர்ச்சு, ஒரு மசூதி, ஒரு கோயில் உருவாகி இருக்குங்கிறத யாருமே நினைக்க மாட்டாங்க. அதை எப்படி நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு கொண்டாடுறதுக்கான இடமாகவும், என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கிற இடமாகவும், அதே நேரத்துக்குள்ளே நான் ரொம்ப என்னுடைய கோவில், என்னுடைய இடம் அப்படின்னு நான் சொல்லி, ஏதோ என்னுடைய கல்யாண நாளோ என்னுடைய சூழலுக்கோ ஏதோ ஒரு இடத்துல நான் அதை பரிசு பொருட்களை கொடுக்குற ஒரு இடமாகவும் தான் அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. இங்கேயே அது ஃபஸ்ட்டு ஒரு அடிபட்டுருது. ஒரு கோவிலுங்கிறதோ, ஒரு மசூதிங்கிறதோ, ஒரு சர்ச்சுங்கிறதோ எதுக்கு அப்படின்னா, விடுதலை கிடைக்கிறதுக்காக தான் அந்த இடம் உருவாக்கப்பட்டது. அப்போ விடுதலை கொடுக்குற ஒரு கோர்ட்டில் எப்படி நீதிபதி உட்காந்து தீர்ப்பு கொடுக்குறாரு, கோர்ட்டுங்கிறது என்னன்னா தண்டனை, இல்லைன்னா விடுதலை. அதே மாதிரி தான் ஒரு இடத்துல தண்டனை கைதியாக போய் ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கும்.